எல்லோருக்கும் வணக்கம். ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, உங்கள்கிட்ட ஃபினிஷிங் சரி இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த 2026 தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் சரிவடைஞ்சிருக்கு. இன்னுமே ஒரு பெரிய சரிவை கொண்டு வருமா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 10% என்பது கடந்த ஒரு மாதத்தில் இறங்கியிருக்கு. 2534 பாயிண்ட் என்பது இறங்கியிருக்கு. ஸோ ராபர்ட் கியோஸ்கி என்பவர் பொருளாதார புலி அப்படின்ற மாதிரி ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக்கினுடைய பெயரை பற்றி கேள்விப்படாதவங்க இருக்கவே முடியாது. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த 2026 மிகப்பெரிய ஒரு கிராஷ் வருமா, வந்ததுக்கப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டு ஆண்டவா காப்பாற்றுங்க, என்ன நம்ம ஃபார்முலா மாதிரியே இருக்குது, ஏதாவது ஒரு பங்கை வாங்கி வச்சுட்டு முருகா விளக்கு பூச்சை எடுக்கவா அப்படின்ற மாதிரி 2026 மிகப்பெரிய ஒரு சரிவு வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அப்படி ஒன்று வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு கோல்டன் சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ யாருக்குமே தெரியல இப்போதைக்கு இந்த வருஷத்துலேயும் சரி அடுத்த 5 வருஷத்துலேயும் சரி இப்போ கீழே விழுந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அல்லது விழுகவே இப்போ தான் ஆரம்பிக்குதா அப்படின்றது தெரியல. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புதுசாக இப்போ இருக்கிற ரேட்டிலிருந்து தொடர்ந்து ஏறிட்டே போகக்கூடிய பங்குகளை விட்டுருங்க, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதே சமயம் ஒரு 60-80% கீழே விழுந்த பங்குகள் தானே மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும். இப்போ சுஸ்லான் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா 2017 இறங்கினா ஆல்மோஸ்ட் 90% இறங்கி வெறும் 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ரேஞ்சிலேருந்து 15,000% ஏறின மாதிரி காட்டுறான். ஆமாம், ஒரு 2 ரூபா 4 ரூபா அவ்வளோ தூரம் எங்களுக்கு வேண்டாங்க, நீங்கள் 10 ரூபாயிலிருந்து ஏறினா எவ்வளோ பர்சன்டேஜ்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம 10 ரூபாய்க்கு வந்துடும் ஒரு சேஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்றது. ஸோ 10 ரூபாயிலிருந்து பார்த்தா கூட 688% என்பது ஒரு பங்கு ஏறி இருக்குது சுஸ்லான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேட்டிலிருந்தே தொடர்ந்து ஏறக்கூடிய பங்குகள் விட்டுருங்க, அதுதான் நிறைய பேர்த்தினால கண்டுபிடிக்க முடியலையே, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். ஆனாலும் கீழே பெருசாக விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு 60-80% விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் மேலே வருமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல். அதுக்குன்னு இந்த பென்னி ஸ்டாக்கு லாபம் செய்யாத பங்குகள்லாம் என்ன ஆகும்னே யாருக்கும் தெரியாது, அதுலாம் போய் விழுந்துடக்கூடாது. இப்போ சுஸ்லான் கீழிருந்து மேலே வந்திருக்கான்னா அது லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சுஸ்லான் என்பது கடந்த சில வருடங்களாக அது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பங்கு பண்ணியிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஷ் டிவின்னு ஒரு பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு 70-80% இறங்கின மாதிரி தெரியும். 25 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ வெறும் 2 ரூபாய்க்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கம்பெனி எப்போ க்ளோஸ் பண்ணுவான்னே யாருக்கும் தெரியாது. தொடர்ந்து நஷ்டம், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் 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 நஷ்டம். ஏதோ ஒரு குரூப் எஃப்ஐஎஸ் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்கு. டிஐஸில் பாருங்கள் நஷ்டம் நஷ்டம்னு வந்தங்காட்டி இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அப்படின்ற ஃபண்டுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. அந்த ட்ரஸ்டி ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க பாருங்கள், லாஸை புக் பண்ணிட்டு 2024 வெளியே வந்துட்டாங்க. ஸோ எந்த பங்கு எப்போ திவாலாகும் அல்லது எப்போ நஷ்டத்திலிருந்து திரும்பி லாபத்துக்கு வருவான் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த சுபக்ஸ் அப்படின்ற பங்கு, அவன் தற்போது 2 குவார்ட்டரில் வெறும் 2 கோடி 2.5 கோடி அப்படின்னு ஒரு லாபம் காமிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஆனால் இது போன்ற பங்குகளும் கடந்த 10 வருஷம் அல்லது 5 வருஷம்னு பார்க்கும்போது 70 ரூபாயில் இருந்த பங்கு அவன் போய் விழுந்துட்டான் இப்போ 7 ரூபாய் அப்படின்ட்டு. இதில் பெரிய ஆளுக யாருமே மாட்டிக்கல. எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லை, டிஐஸும் இல்லை, பூராத்தையும் கொண்டே பப்ளிக் கையில் கொண்டே கொடுத்துட்டாங்க 97.8% அப்படின்றது. ஸோ இந்த ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் சொல்கிற மாதிரி பெரிய கிராஷ் வரும், ஏதாவது கொண்டே முதலீடு பண்ணணும், மொத்தம் ஒரு 60-80% கிராஷ் ஆனதுக்கப்புறம் அதில் என்ட்ராகி ஒரு 3 மடங்கு 4 மடங்கு, ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சத்தை 4 லட்சமாக மாற்றணும், 1 லட்சத்தை 5 லட்சமாக மாற்றணும்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனி அல்லது திவாலாகக்கூடிய கம்பெனியெல்லாம் அப்படி போய் இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம அவனை போய் இப்படி 80% உழுகு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இப்போ தற்சமயத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% இறங்கிடுச்சு. சரி 20% இறங்கிடுச்சு,
ஆனால் ஒரு 80% இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டத்தட்ட 200 ரூபா பக்கத்தில் வரணும். 200 250 பக்கத்தில் வரணும். 250 ரூபா வந்த பிறகு மறுபடியும் அங்கிருந்து பழைய 1200 வரணும்னா அப்போ என்ன ஆகும், 4 மடங்கு ஏறணும். அப்போ 1 லட்சம் என்பது ஆட்டோமேட்டிக்காக 4 லட்சம் மாறிடும். ஸோ அப்போ நிறைய பேர் போய் பெரிய அளவில் கிராஷ் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பல பேர் வந்து முக்கியமான கம்பெனியெல்லாம் 20%, 40%, 60% வரைக்கும் தான் இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரி 80% இப்போ கிராஷ் ஆன குரூப் இன்னும் ஒருத்தரையும் காணும். 80% கிராஷ் ஆனால் தான் மறுபடியும் ஒரு 4 டைம்ஸ் ப்ராஃபிட். 1 லட்சம் என்பது 4 லட்சமோ 5 லட்சமோ ஆகிற மாதிரி அந்த காலத்தில் நடந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீமாவது பார்க்கலாம். அதனால் நண்பர்களே, இந்த ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கடும் சரிவு 2026 இந்த மாதிரி முன்னணி பங்குகள், ஏன்னா இது போன பல பங்குகள் ஆல்ரெடி 60-80% இறங்கி கிடக்கிறான். ஆனால் நல்ல பங்குகள் பெரிய அளவில் கிராஷ் ஆச்சுன்னா இங்கிருந்து ஃப்ளைட்டை பிடிச்சாது போய் ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் வாயில் நான் சர்க்கரை போட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி பெரிய கிராஷ் வர்றதுக்கு நம்ம இந்த ஈரானுடைய வார் அது வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரியே தெரில. மேலும் மேலும் குண்டுகளை அதிகமாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் இப்போ திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் நல்ல செய்தி ஒன்று சொல்ல போகிறாரு அப்படின்றது நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, க்ரூட் ஆயில் திடீர்னு இப்படி கிராஷ் ஆகி கீழே போகிற மாதிரி போவான். அப்போ ட்ரம்ப் ஏதோ ட்விட்டர் போடுறாருப்பா நல்ல விஷயத்துக்கு அப்படின்னு அர்த்தம். திடீர்னு க்ரூட் ஆயில் மேல் நோக்கி ஏறிச்சுன்னா, இல்லை வெள்ளக்கொடியை தூக்கிட்டு போய் குண்டுகள் போடுங்கன்னு ட்ரம்ப் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியாக அர்த்தம். ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய கிராஷ் வரணும்னா இந்த க்ரூட் ஆயில் என்பது ஒரு $200 என்பதை போய் தொடணும். ஆனால் இந்த க்ரூட் ஆயில் அப்படி மேல் நோக்கி போகாமல் திடீர்னு கீழே விழுகிறான்னு வச்சிங்களேன், ட்ரம்ப் ஏதோ ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த சொல்ல போகிறாரு, அதுக்கு முன்னாடி எவனோ தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தையோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ இந்த 2026 நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க கொடுக்கறக்கும் ஒரு வாய்ப்பாக அமையுமா, அல்லது எப்படி பார்த்தாலும் அது இங்கிருந்து ஏறி சம்பாரித்து கொடுத்தாலும் சரிதான் நண்பர்களே, அல்லது பெருசாக இறங்கி அதுக்கப்புறம் சம்பாரித்து கொடுத்தாலும் பரவாயில்ல தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வாங்கறதுக்கு பல பேர் தயாராக தான் இருக்காங்க. சரி, இப்போ ஒரு 80% அளவுக்கு ஒரு இறங்கிய முன்னணி பங்குகள் எதுவும் இல்லையா அப்படின்ற சமயத்தில் ஒரு 60%ஆவது இறங்கிய முன்னணி பங்குகள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையா வர்றவன் போகிறவன்லாம் என்னை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற பங்கு ஒரு முக்கியமான மார்க்கெட் கப்ளிங் டீகப்ளிங் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தகவலை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் ஏறி இறங்கி கொண்டிருந்த ஒரு பங்கு தான் IEX. இந்த IEX தற்போது தன்னுடைய உச்சத்திலிருந்து 60% என்பது இறங்கி கிடைக்கிறது. இனி இந்த பங்கு இங்கிருந்து தன்னுடைய பழைய ஹையை போய் தொடணும்னா 150% ஏறணும். ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் என்பது கிட்டத்தட்ட 2.5 லட்சமாக மாறினாதான் அது இங்கிருந்து பழைய ஹையுக்கு போகும். அதுக்கு பொதுவாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 100 ரூபாய்க்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு என்பது ஏற வேண்டும். ஸோ இப்போ முன்னணி பங்குகளில் ஒரு 60% இறங்கிய பங்குகளில் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு காலத்தில் நம்ம எப்படி சொர்க்கபுரியாக நம்ம வாழ்ந்துருக்கோன்னு. 2020 வந்து இதெல்லாம் 40 ரூபா இருந்த ஷேரு 40 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ மறுபடியும் கரெக்ஷன் ஆகி வந்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஒரு 40 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து 300 போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி தான். அதே மாதிரி நண்பர்களே, எந்த ஷேர் ஏன் இறங்குறானே தெரியாது. பார்க்குறக்கு ஏதோ லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த பங்குகளெல்லாம் போய் எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 80% 60% இறங்கி கிடப்பாங்க. ஆப்டெக் அப்படின்ற பங்கு ஏன் 80% இறங்கியிருக்குன்னே ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆக மொத்தம் பல டம்மி கம்பெனிகள் ரொம்ப என்ன காரணத்தினால இறங்குறானுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய பங்குகள் தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் 100 கோடி லாபம் செய்யக்கூடிய பங்காக தான் இருக்குது. ஆனால் அதனுடைய விலை இப்போ போய் பார்த்தோம்னா 350 ரேஞ்சிலேருந்து இப்போ வெறும் 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ என்ன காரணத்தினால இறங்குறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரமா ஸ்டீல்னு ஒரு பங்கு, யூகோ பேங்க், பேங்க்கு பங்கு பார்த்தோம்னா 600-700 கோடி லாபம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய விலையை போய் எடுத்து பார்த்தோம்னா 60 ரூபாயிலிருந்து இறங்கி 20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பல டம்மி பீஸுகள் தான் 60-80% இறங்கி கிடக்கு. ஒரு நல்ல
ஃபேமஸான பங்குகள் 60-80% என்பது இன்னும் பெரிய அளவில் இறங்கி வரல. ஸோ இந்த 2026 வரக்கூடிய பெரிய கிராஷ் என்பது பல பேர் கணிக்கிறாங்க. ஒருவேளை அது வந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்ட தேவதை பக்கத்தில் வந்து உட்காந்து என்னப்பா நல்லா இருக்கீங்களா, என்னைய பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சமயத்தில் வேறு என்ன பங்குகள் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி துறை சம்மந்தப்பட்ட பங்குகள் சமீபத்தில் இறங்கி கிடக்கு. அதுலேயும் 80% யாருமே எதிர்பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், டிசிஎஸ் இறங்கி கிடக்குன்னு மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு? வெறும் 46% தான் தன்னுடைய உச்சத்திலேருந்து இறங்கியிருக்கு. இத்தனைக்கும் நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ரொம்பவுமே குறைஞ்சி 100க்கே போய் தொற்றுவாங்களோ அப்படின்ற மாதிரியான சமயத்தில் இவங்களுக்கு ஒரு லக்கு தான். ஆனாலும் அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸை எடுத்துக்கிட்டு ஏறாமல் இன்னும் 46% மைனஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு லக் அடித்து உண்மையிலேயே மார்க்கெட்டில் கிராஷ் ஆச்சுன்னா நான் ஓரளவுக்கு பல்காக எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதாவது 2 அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை நான் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்குறதே இல்லை. அது போன்ற அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பங்குகள் கிராஷ் ஆனதுக்கப்புறம் வாங்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ராபர்ட் கியோஸ்கி அவர்களே, மார்க்கெட் கிராஷ் ஆகட்டும், உங்கள் வாயில் சக்கரை போடுறதுக்கு நான் வர்றேன். நண்பர்களே, இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பிளான் போட்டால் ஷேர் ப்ரைஸஸ் தனியாக பிளான் போடுது. அதாவது நம்ம ஒரு 60-80% பங்குகள் இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் சில முக்கியமான பங்குகள் ஒரு 40% லாஸ்ட்லேயே அப்படியே திரும்பிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு சரிவடைந்து கொண்டே வந்து கொண்டு இருந்தது. ஏன்னா ஃபார்மா ரிலேட்டடான செய்திகள் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அவனும் பெரிய அளவில் இறங்குவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட வெறும் 35% தான் இறங்கியிருக்கு ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு. அதுக்கப்புறமே மறுபடியும் ஒரு யூ-டர்ன் போட்டு ஒரு குறிப்பிட்ட உச்சம், ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. இனி எந்த பக்கம் போவான் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி தான் முன்னணி பங்குகளில் இந்த குஜராத் ஆல்கலை கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவனுமே சரிவடைந்து கிடந்த நிலையில் கிட்டத்தட்ட 50% அவனுடைய சமீபத்தினுடைய ஹையிலிருந்து இறங்கியிருக்கான். 50% இறங்கிய பிறகு இப்போ என்னடான்னு போய் பார்த்தோம்னா ஒரே வாரத்துக்குள்ளே 50% ஏறி இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ளேன்னு கூட கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரே மாதத்தில் இறங்கின 50% அப்படியே திருப்பி காமிச்சிருக்கான். இது மாதிரி எத்தனையோ பங்குகள் இருக்குது. திரும்பி ஏறுவானா அப்படின்றது நம்மளுக்கு தெரில. நம்ம ஒரு பிளான் போட்டால் அவனு ஒரு பிளான் போடுவாங்க. இப்போ பிஜிஎல் அப்படின்றது நல்லா அருமையாக சம்பாரித்து கொடுத்த பங்கு தான். ஆனால் இப்போ போய் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் இப்போ கரண்ட் ரேட்டுக்கு 55% என்பது இறங்கி தான் கிடக்கு இந்த பிஜிஎல். அப்போ டக்குனுக்கு இது ஏதாவது ஏறுவானா அல்லது இறங்கி ஏறுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருந்தாலும் இவனுக்கு நம்பி நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டால் அவனுக்கு ஒரு பிளான் தனியாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ தற்போதைக்கு கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறிய பங்குகளும் இருக்குது. இப்போதைக்கு கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் அடுத்தது எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த பிஜிஎல் போன்ற பங்குகள்லாம் அதே மாதிரி நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொன்றும் யோசித்து பார்க்கணும். எப்போ நம்மளை கவுத்து விடுவான் அப்படின்றது தெரியாது. இப்போ இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஒரு நல்ல அருமையான ஒரு உச்சம் என்பது போயிட்டு 320 ரூபா வரைக்கும் போனவன் இப்போ என்னடான்னா வெறும் 200 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்குன்னா 40% இறங்கியிருக்கு. அப்போ இந்த நேஷனல் அம்னியம் அப்படின்ற பங்கெல்லாம் மேல் நோக்கி ஏறி போய்கிட்டு இருக்கல. அப்போ ஒருத்தர் என்ன நினைக்கணும், என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை கவுத்துட்டு எங்கேயாவது இறங்கிட்டா என்ன பண்ணுறது? அப்போ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுமா? அவங்களுடைய வியூகம் தான் என்ன? நிறைய பேர் நினைப்பாங்க, முதல்ல என்கிட்ட இருக்கிற பங்கு எவனுமே இப்படி ஏறல, அவன் ஏறினதுக்கப்புறம் தான் நாங்கள் அதனுடைய வியூகம் என்ன அப்படின்றதே நாங்கள் வைப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாலும், பட் இது போன்ற ஏரிய பங்குகளில் நிறைய பேர் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது எங்கேயாவது கீழே இறங்குற மாதிரி இருந்தால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுறதா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இப்போ மிகப்பெரிய ஒரு விவாதம் மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்குதுன்னா, எல்லாமே பெரிய பெரிய பங்குகள். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் எதிர்பார்த்த மாதிரி 80% இன்னும் எவனும் கீழே விழுகலை. ஆனாலும் கீழே விழுந்திருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்றதெல்லாம் இறங்கியிருக்கிற பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் அது வந்து 40% கிட்ட வருது. ஸோ இப்போ என்ன விவாதம் என்பது என்னென்னா, இப்போ இறங்கியிருக்கிறதே நிறைய பேருக்குனால தாங்க முடியல. அப்போ இப்போ இருக்கிற ரேட்டிலிருந்து இன்னொரு 20% 40% இறங்குச்சுன்னா எப்படி தாங்கிக்கிறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்றாங்க. வேறு வழியே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பல்வேறு பங்குகளில் மேலே கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க. சில பேர் உஷாராக இருக்கிறவங்க கீழே எங்கேயாவது ஒரு சப்போர்ட்டில் வாங்கியிருப்பாங்க.
யாருக்குமே இன்னும் ஏறல. இவன் இன்னுமே கீழே இன்னொரு 100 ரூபா வரைக்கும் போனாலும் ஏதாவது போகாதுன்னு ஏதாவது இருக்கா? யாருக்கு தெரியும்? 400 ரூபாயிலிருந்து ஆல்ரெடி 200 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி 200லேருந்து 100 இது போயிட்டானே என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேறு வழியே இல்லை மார்க்கெட்டில். மார்க்கெட் என்பது இப்படி தான் இயங்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே போகிறானோ சத்தியமாக நம்மளுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சொத்தை சம்பாரித்து தர்றதுக்கு தான் அவன் கீழே போகிறான். ஸோ இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆகட்டும் எல்லாம் 40-50% பக்கம் சரிவடைஞ்சு கிடக்கக்கூடிய நேரத்தில் சீக்கிரம் ஒரு 80% சரிவுக்கு வாங்கோ. அதே மாதிரி தான் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் டாப் லீடராக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30% பக்கம் இன்னும் இறங்க வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி 50% இறங்கிட்டான். இன்னொரு 30% அடிஷ்னலாக கீழே இறங்கி ஒரு 80% எல்லாரும் கீழே இறங்குனீங்கன்னா தான் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா அவன்லாம் 3600 வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த டிக்சன் திரும்பி மேல் நோக்கி ஏறினாலும் கிட்டத்தட்ட 8000 ரூபாய்கள் என்பது ஏற வேண்டியதாக இருக்குது. கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு 5000 ரூபாய் பக்கத்தில் 6000 கூட கணக்கு வச்சிங்க, 6000 பக்கத்தில் இறங்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே மிகப்பெரிய ஒரு சென்ட்ரு பாயிண்டில் இருக்காங்க. இதில் பணம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன விவாதம் பண்ணுறாங்கன்னா, சரி அது இங்கிருந்து இன்னும் 40% இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் உச்சத்தில் போகிறதுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இங்கிருந்தே ஏறிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, கரண்ட் லெவலுக்கும் அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சக்தி என்பது இருக்குது. அதே மாதிரி ஒரு வேளை கீழே போயிட்டாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சக்தி என்பது அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்கனால தான் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சொத்து சேர்த்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா கிராஷ் ஆகும் பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. எது எப்படியோ நண்பர்களே, 2026 மிகப்பெரிய ஒரு சரிவு வந்ததுன்னா ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் சொல்கிற மாதிரி அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் சொத்து சம்பாதிக்கிறதுக்காக அது எப்பாவது ஒரு தடவை தான் கீழே விழுகும். சில பேர் டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்தியா கும்பா இந்தியா கும்பா இந்தியாவுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இறங்கிடுச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்களா இறங்கி போச்சு அப்படின்ற மாதிரி எப்போவுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்பது கிடைக்காது. ஒருவேளை இந்த வருஷத்தில் கிடைக்குது அப்படின்னா அது அரிதிலும் அரிதானது தான். அதை எப்படி ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த 5 வருஷம் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்க போகுது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.